நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு ஃபேஸ் இருக்கும். ரீசன் இல்லாமல் ஓவர் திங்க் பண்ணுவோம். பாஸ்ட் ஃப்யூச்சர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகும். எதுக்கு இதெல்லாம் நடந்தது அப்படின்னு நம்மளையே கேள்வி கேட்டுக்குவோம். அந்த ஆன்சர்ஸ் 3 வேர்ட்ஸில் தான் இருக்குது: லவ், ஹீலிங், டைமிங். இது வேர்ட்ஸ் மட்டும் இல்லை, லைஃப்பில் நம்ம எல்லாரும் சைலண்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு ஜேர்னி. ஒரு நாள் எந்த வார்னிங்கும் இல்லாமல் ஒருத்தவங்க நம்ம லைஃப்பில் என்டர் ஆவாங்க. அதுதான் லவ்வோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அவங்க வந்தாலே நம்ம சிரிப்பு மாறும், ஹேபிட்ஸ் மாறும். நம்ம ஃப்யூச்சரில் கூட அவங்கள இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் எல்லா ஸ்டோரிஸ்க்கும் ஹாப்பி எண்டிங் இருக்காது. சில நேரம் அதே மனுஷங்க நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, ஹர்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி குவைட்டாக விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மொமெண்ட்டில் தான் வை மீ அப்படின்னு கேட்க ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் ஒரு சைலன்ஸ் தான் ஹீலிங். அது நாய்ஸ் இல்லாமல் வரும், எக்ஸ்பிளைன் பண்ணாமல் சேஞ்ச் பண்ணும். முதல்ல பெயின் இருக்கும், அதுக்கப்புறம் அக்செப்டன்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவரை நினச்சி பார்த்தா கூட நமக்கு ஹெவியாக ஃபீல் ஆகாது. அதுதான் ரியல் ஹீலிங். ஆனால் இத்தனைக்கும் மேலே ஒரு இன்விசிபிள் ரீசன் இருக்குது. அதுதான் டைமிங். ரைட் பர்சன் கூட ராங் டைமில் வந்தால் அது ஸ்டோரி ஆகாது. ராங் பர்சன் கூட ரைட் டைமில் வந்தால் அது லெசன் ஆகிடும். லைஃப்பில் எல்லாம் பர்ஃபெக்ட் ஆகணும்னு இல்லை, கரெக்ட் டைமில் எல்லாம் நடக்கணும். ஸோ லவ் வந்தால் முழுசாக ஃபீல் பண்ணுங்கள். பிரேக் வந்தால் அதிலேருந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. டைம் எடுத்துக்கிட்டால் வெயிட் பண்ணுங்கள். ஒரு நாள் எவ்ரி திங் மேக்ஸ் சென்ஸ். பிகாஸ் நமக்கானது நமக்கு சரியான நேரத்தில் தான் வரும். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.